ராமாயணம் பகுதி 71. ராமாயணத்தில் இதுவரை 70 பகுதியை பார்த்தோம். இன்று 71வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? ராவணன் சொன்னதை கேட்ட மாலியவான், பேரனே, நீ போருக்கு செல்வதற்கு முன் நான் ராமனின் திறமையை பற்றி கூறினேன். ஆனால் நீ அதை அலட்சியம் செய்துவிட்டாய். உன் தம்பி விபீஷன் கூறியவற்றையும் நீ கேட்கவில்லை. மாற்றான் மனைவியை விரும்பினால் நெருப்பில் விழுந்த புழுவின் நிலைமைதான் கிடைக்கும். கற்பில் சிறந்தவளாய் விளங்கும் சீதையை விரும்புவது தவறானது. ஆதலால் நீ சீதையை ராமனிடம் ஒப்படைத்துவிட்டு ராமனின் கருணையை பெறுவாயாக. இதனால் உன்னுடைய அசுர குலம் தழைக்கும் என்றார். உன்னுடைய பாட்டனான மாலியவான், ராவணனின் பாட்டன். அப்பொழுது அரசவையின் முதலமைச்சர் மகோதரன் அங்கு வந்தான். அவன் மாய வேலை செய்வதில் வல்லவன். யாரு? இந்த மகோதரன். மகோதரன் ராவணனிடம், அரசே, ஒருவன் மனதில் அச்சம் வந்துவிட்டால் அது அவனை அழித்துவிடும். ஒருவன் மனதில் அச்சம் வந்துவிட்டால், அதாவது பயம் வந்துவிட்டால், அது அவனையே அழித்துவிடும். உன் ஆற்றலுக்கு நிகரானவர் இவ்வுலகில் எவருமே இல்லை. அனைத்தையும் வென்றவன் நீ. அனைத்தும் வென்றவன் நீ என்பதை புரிந்துகொள். இன்று வெல்பவர் நாளை தோற்பார். இன்று தோற்பவர் நாளை வெல்வார். இதுவே உலக நியதி. ஆதலால் நீ உன்னுடைய பாட்டன் சொல்லை கேட்டு சீதையை ராமனிடம் ஒப்படைத்து விடாதே. இவ்வாறு செய்தால் தேவர்கள் உன்னை பார்த்து சிரிப்பார்கள். இவ்வாறு நீ வருந்தி கொண்டு இருந்தால் அந்த வானரங்கள் நம்மை எளிதாக அழித்து விடுவார்கள். இன்று நீ தோற்றிருக்கலாம், நாளை நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்பதை மனதில் கொள் என ராவணனை ஊக்கப்படுத்தினான் அந்த மகோதரன். பிறகு மகோதரன், உன் தம்பி கும்பகர்ணனை அனுப்பலாம் என்றான். யாரு? ராவணனுடைய தம்பி கும்பகர்ணனை போருக்கு அனுப்பலாம் அப்படின்னு மகோதரன் யோசனை சொன்னான். மகோதரனின் சொல்லை கேட்ட ராவணன் மனம் தேறினான். உடனே தன்னுடைய தம்பியை அழைத்து வரும்படி ஏவலாட்களை அனுப்பி கும்பகர்ணனை அழைத்து வரும்படி கட்டளையிட்டார். ஏவலர்கள் கும்பகர்ணனின் மாளிகையை அடைந்தனர். அங்கு கும்பகர்ணன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார். ஏவலர்கள் கும்பகர்ணனை எழுப்ப முயன்றனர். எவ்வளவோ முயன்றும் கும்பகர்ணன் அவர்களால் எழுப்ப முடியவில்லை. சொல்லுவாங்க, தூக்கத்தில் கும்பகர்ணன் மாதிரி தூங்கணும்னுவாங்க. அவன் 6 மாதம் தூங்குவான், 6 மாதம் முழிச்சிட்டு இருப்பான். அவன் தூக்கத்திலேருந்து அவனை அவ்வளோ சீக்கிரமாக எழுப்ப முடியாது. பிறகு என்ன பண்ணாங்க, அவர்கள் இரும்பு தூணால் அவன் தலையிலும் செவியிலும் மோதினார்கள். அதற்கும் அவன் செவிசாய்க்காமல் தூங்கி கொண்டிருந்தான் கும்பகர்ணன். பிறகு கிங்கரர்கள் இரும்பு உலக்கியினால் கும்பகர்ணனை இடித்து எழுப்ப முயன்றனர். இவர்கள் எவ்வளவோ முயன்றும் கும்பகர்ணனை எழுப்ப முடியவில்லை. பிறகு கிங்கரர்கள் ராவணனிடம் சென்று கும்பகர்ணன் எவ்வளவோ முயன்றும் உறக்கத்தில் இருந்து எழுப்ப முடியவில்லை என்று ராவணனிடம் சொன்னனர். ராவணன், யானைகளை விட்டு மிதிக்க செய்து அவனை எழுப்புங்கள் என்றான். அவ்வாறு யானைகளை விட்டு மிதிக்க செய்து கும்பகர்ணனை எழுப்ப முயன்றனர். அப்படியும் கும்பகர்ணன் எழுந்தபாடில்லை. மறுபடியும் கிங்கரர்கள் ராவணனிடம் சென்று யானைகள் மிதித்தும் கும்பகர்ணன் எழவில்லை என்றனர். ராவணன் 1000 மல்லர்களை அழைத்து வந்து கும்பகர்ணனை எழுப்பச் செய்யுங்கள் என்று கட்டளையிட்டான். மல்லர்கள் அங்கு அழைத்து வரப்பட்டனர். அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் கும்பகர்ணனை பார்த்து பயந்து நடுங்கினார்கள். அவர்கள் கும்பகர்ணனை அடித்து எழுப்ப பயந்து அவர்கள் காதருகில் சங்கு, தாரை போன்ற ஊது கருவிகளை கொண்டு பெரும் ஓசை எழுப்பினர். இதற்கும் கும்பகர்ணன் சிறிதும் அசைவு கொடுக்காமல் தூங்கி கொண்டிருந்தான். பிறகு கிங்கரர்கள் படைக்கலன்களில் தேர்ச்சி பெற்ற வீரர்களை அழைத்து வந்து கொம்பு, வலிமையுடைய தண்டு, சம்மட்டி, ஈட்டி போன்றவற்றை கொண்டு கும்பகர்ணனின் மார்பிலும் தலையிலும் தாடையிலும் மூட்டுகளிலும் அடித்தனர். அவர்கள் எவ்வளவோ அடித்தும் கும்பகர்ணன் எழுந்தபாடில்லை. அவர்கள்தான் அடித்து அடித்து ஓய்ந்து போனார்களே தவிர கும்பகர்ணன் எழுந்தபாடில்லை. மறுபடியும் கிங்கரர்கள் ராவணனிடம் சென்று கும்பகர்ணன் எழவில்லை என்றனர்.
ராவணன் குதிரை படைகளை கும்பகர்ணன் மீது ஓடவிட்டு எழுப்புங்கள் என்று கட்டளையிட்டான். அவ்வாறு கிங்கரர்கள் செய்தனர். ஆனால் இதுவும் பயனற்று போனது. குதிரை படைகள் கும்பகர்ணன் மீது சென்றது அவனுக்கு தாளாட்டுவது போல் இருந்தது. யாருக்கு? கும்பகர்ணனுக்கு. இதனால் அவன் ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்றான். இவ்வளவு முயற்சி செய்தும் கும்பகர்ணன் எழுந்தபாடில்லை என ராவணனிடம் சென்று மறுபடியும் கூறினர். இதற்கு மேல் என்ன செய்வதென்று ஆலோசனை கேட்டனர். ராவணன் அவர்களிடம் வாள், சூலம், உலக்கை இவற்றை கொண்டு தாக்கியாவது கும்பகர்ணனை எழுப்புங்கள் என்றனர். பிறகு 1000 வீரர்கள் கும்பகர்ணனின் கன்னங்களிலும் வாள், சூலம், உலக்கை கொண்டு தாக்கினர். அப்பொழுது கும்பகர்ணன் ஓர் பூதம் போல் எழுந்து அமர்ந்தான். தூக்கத்திலிருந்து எழுந்த கும்பகர்ணனால் பசியை தாங்க முடியவில்லை. உடனே அவன் உணவு எங்கே என்றான். உடனே சமைக்கப்பட்ட உணவுகளை வண்டி வண்டியாக கொண்டு வந்து அங்கே வைக்கப்பட்டது. பிறகு 100கணக்கான குடங்களில் கொண்டு வரப்பட்ட கல் அனைத்தையும் குடித்தான். 100கணக்கான குடங்களில் கொண்டு வரப்பட்ட கல் அனைத்தையும் குடித்தான். இவ்வளவு சாப்பிட்ட பிறகும் கும்பகர்ணனுக்கு பசி இன்னும் அதிகமானது. பசி அடங்காததால் 1200 எருமை கடாக்களை தின்று பிறகு அவன் சிறிது பசியாறினான். 1 2 இல்லை 1200 எருமை கடான்னா அப்போ கும்பகர்ணன் எவ்வளோ பெரியவனா இருந்திருப்பாம்பா, எவ்வளோ பெரிய அரக்கன் பாருங்க. பிறகு அவன் உறங்கச் சென்றான். திருப்பியும் தூங்க போயிட்டான். அப்போது கிங்கரர்கள் பயந்து சென்று உடனே அண்ணன் ராவணன் உங்களை அழைத்து வர சொன்னதாக காதில் சென்று கூறினார்கள். பிறகு அவன் ஒரு நெடுமலையைப் போல் எழுந்து சென்றான். கும்பகர்ணன் அரசவை சென்றடைந்ததும் ராவணனிடம் கால்களில் விழுந்து வணங்கினான். ராவணன் கும்பகர்ணனை தன் தோளோடு தழுவிக்கொண்டான். அங்கு கும்பகர்ணன் தனக்கு விசாலமாக இருக்கும் ஒரு அரியணையில் அமர்ந்தான். பிறகு ராவணன் கும்பகர்ணனுக்கு நல்ல உடைகளையும் விசேஷமான ஆபரணங்களையும் கொடுத்து அணிந்து கொள்ளச் செய்தான். சந்தன குழம்பை கொண்டு வரச் செய்து அதையும் அவன் உடலெங்கும் பூசிக்கொள்ளச் செய்தான். அவன் மார்பில் கவசத்தை அணிவித்து நெற்றியில் வீர பட்டத்தை கட்டி போருக்கு தயாராக செய்தான். இதையெல்லாம் பார்த்த கும்பகர்ணன் ராவணனிடம், எனக்கு சிறப்பு செய்வதெல்லாம் எதற்காக என்றான். அதற்கு ராவணன், 2 மானிடர்கள் 70 வெள்ளம் வானர சேனையோடு இங்கு வந்துள்ளனர். எங்கே? இலங்கைக்கு வந்துள்ளனர். அவர்கள் இலங்கையை சூழ்ந்து போரிட்டு என்னையும் வென்றுவிட்டார்கள். ஆதலால் நீ சென்று அவர்களை உன் பசிக்கு இரையாக்கி கொல் என்றான். இதை கேட்ட கும்பகர்ணன் திடுக்கிட்டான். அண்ணா, போர் வந்துவிட்டதா? கற்புடைய சீதையின் துயரம் இன்னும் தீரவில்லையோ? தேவலோகத்திலும் மண்ணுலகத்திலும் வளர்ந்த நமது புகழ் அழிந்து போனதோ? நாம் அனைவருமே அழிய போகும் காலம் வந்துவிட்டதோ? ஒருவனுக்கு நிலம் காரணமாகவும் பதவி காரணமாகவும் போர் வரும். ஆனால் உனக்கு ஒரு பெண்ணின் காரணமாக போர் வந்துவிட்டது. ஆனால் இன்று உனக்கு சீதையினால் அழிவு நேர்ந்து விட்டதே. அன்று அரசவை ஆலோசனையின் போது நானும் விபீஷணனும் பாட்டன் மாலியவானும் சீதையை விடுவிக்குமாறு சொன்ன அறிவுரைகளை நீ கேட்கவில்லை. விதியின் செயலை நாம் என்ன செய்வது? நம் குலத்தின் பண்பு அழிந்துவிட்டது. நம் உறவினர்களும் சேனைகளும் நம் குலமும் அழிய வழிவகுத்து விட்டாய் நீ. உன் நிலைமையை நினைத்தால் என் உள்ளம் பதறுகிறது. இனி நம் அசுர குலம் வாழுமோ வாழாதோ என தெரியவில்லை என்றான். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீராம். பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். Thank you.